வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 3000 ரொக்கத்துடன் கூடிய பரிசு தொகை. சென்னை ஆலந்தூரில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் சந்திப்பு. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது, கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தது அன்புமணி பாமக. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார் அன்புமணி. பாமகவுடனான தொகுதி பங்கீட்டை முடிவு செய்து விட்டோம். எந்தெந்த தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கையை பின்னர் அறிவிப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் பாமக தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியை அமைத்துள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. எங்கள் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். அன்புமணியுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். கட்சியின் விதிப்படி ராமதாஸ் மட்டுமே கூட்டணி குறித்த பேச உரிமை உள்ளவர் என்றும் பாமக அறிக்கை. கடலூரில் நாளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்க வாய்ப்பு. அண்மையில் தமிழகத்திற்கு வந்த மத்திய அமைச்சர் அமித் ஷாவா அவதூறு ஷாவா என தெரியவில்லை. தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது என அவதூறு பரப்பியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. மத உணர்வுகளை தூண்டி குளிர்காய யார் முயன்றாலும் அவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டார். தமிழகத்தின் ரியாலிட்டியும் பொறுப்பின் டிக்னிட்டியும் உணராமல் பொய் குற்றச்சாட்டு வாசிப்பவர்களுக்கு மக்கள் தீர்ப்பில் தெரியவரும் என பதிவு. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கழிந்தும் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுகிறது திமுக அரசு. ஆட்சி முடியும் நேரத்தில் மக்களின் கனவை கேட்டு குறையை தீர்க்கப் போகிறேன் என்பது கடைந்தெடுக்கப்பட்ட கபட வேலை என இபிஎஸ் எக்ஸ் பதிவு. அடிமை கடவோடே வாழும் பழனிசாமிக்கு கனவை சொல்லுங்கள் திட்டம் பற்றி பேச தகுதி அற்றவர். மக்களின் கனவை கேட்டதற்கே பழனிசாமி ஏன் அலறுகிறார் என அமைச்சர் ரகுபதி கேள்வி. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற திராவிட பொங்கல் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையப் போவது உறுதி என சூளுரை.
வருகின்ற 2026 இன்னும் கரெக்டா 100 நாட்கள் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. நிச்சயம் மக்களுடைய வரவேற்பை பார்க்கும்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப் போவது நிச்சயம் உறுதி. ஜனவரி 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர உள்ளதாக தகவல். கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை மேடையேற்ற திட்டம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஜனவரி கடைசி வாரத்தில் தமிழகம் வருகிறார். இம்மாத இறுதியில் பிரதமர் மோடி வரும் நிலையில் ராகுல் காந்தி வருகையால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் முதுநிலை பார்வையாளர்கள் நியமனம். முகுல் வாஸ்னிக், உத்தம்குமார் ரெட்டி உள்ளிட்டோரை நியமித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. நாளை ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் ஒத்திவைப்பு. தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 12ஆம் தேதி காலை 10:17 மணிக்கு விண்ணில் பாய்கிறது PSLV C-62 ராக்கெட். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ எக்ஸ் தளத்தில் பதிவு. பழவேற்காடு மீனவர்கள் ஜனவரி 12ஆம் தேதி கடலுக்கு செல்ல தடை. ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் மீன்வளத்துறை நடவடிக்கை. இரண்டாம் கட்டமாக நடந்த SIR பணிகளில் தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 6.5 கோடி வாக்காளர்கள் நீக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 49வது புத்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு இலவச அனுமதி. கதைக்காக பாக்கியராஜா, பாக்கியராஜுக்காக கதையா என்று சொல்லும் அளவுக்கு வெற்றி படங்களை கொடுத்தவர் பாக்கியராஜ். வெற்றி நாயகனாக வலம் வந்தவர் பாக்கியராஜ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். கதைக்காக பாக்கியராஜா, பாக்கியராஜுக்காக கதையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனசை தொடக்கூடிய அளவிற்கு வெற்றி படங்களாக குவித்து ஒரு வெற்றி நாயகனாக வலம் வந்தவர் நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள். அரசியலில் ஏற்படும் கூட்டணிகள் எல்லாம் கொள்கை ரீதியாக ஏற்படும் கூட்டணி அல்ல. சூழ்நிலை சந்தர்ப்பத்திற்காக வாக்குகளுக்காக ஏற்படக்கூடிய கூட்டணி என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. சூழ்நிலை சந்தர்ப்பத்திற்காக வாக்குகளுக்காக ஏற்படக்கூடிய கூட்டணி. போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. ஜனவரி 6ஆம் தேதி முதல் போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்களின் விவரம் சேகரிப்பு. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் கோவிலில் விளக்கேற்றுவதற்கு சென்ற பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு.
திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பு வெளியான நிலையில் காஞ்சிபுரத்தில் புதிய பதற்றம். இந்து முன்னணி தலைவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமநாதபுரத்தில் இந்து முன்னணியினர் சாலை மறியல். மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சி அளிக்கும் போது ஆபாசமாக பேசி அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்ட நிலையில் போலீசுக்கு பயந்து தப்பி ஓட்டம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மது மற்றும் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட ஆசாமி பெண் காவலர்களை அவதூறாக பேசி அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு. ஸ்ரீபெரும்புதூரில் போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் இரு நெடுஞ்சாலைகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. சென்னை பெங்களூரு மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்த வாகனங்கள். திருவையாறில் தியாகராஜரின் 179வது ஆராதனை விழா. பஞ்சரத்ன கீர்த்தனை கோலாகலம். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் இசை அஞ்சலி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தாம்பரம் முதல் நெல்லைக்கு சிறப்பு ரயில் அறிவிப்பு. 13 மற்றும் 20ஆம் தேதிகளில் தாம்பரத்தில் பிற்பகல் 3 மணிக்கும் மறுமார்க்கத்தில் நெல்லையில் 3:45 மணிக்கும் சிறப்பு ரயில்கள் புறப்படும் என தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வழங்கி அதே நாளில் சாமி தரிசனம் செய்ய வைக்க தேவஸ்தானம் முடிவு. நாளை முதல் ஆன்லைனில் டிக்கெட் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமையான பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய நாடாளுமன்ற குழு பரிந்துரை. நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் நடத்திய ஆலோசனையில் பரிந்துரை செய்யப்பட்டதாக தகவல். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியா இஸ்ரேல் நட்புறவை இன்னும் வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக எக்ஸ் பதிவு. காஷ்மீரில் ஜெய்ஷ்-இ பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை. கூடுதல் படையினர் குவிக்கப்பட்டு தீவிரவாதிகளை வேட்டையாட வீரர்கள் மும்முரம். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் சர்க்கரை ஆலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் தொழிலாளர்கள் 2 பேர் பலி. பாய்லர் வெடி விபத்தில் சிக்கிய 6 பேர் தீக்காயத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி.
அமெரிக்கா இல்லாமல் சீனா மற்றும் ரஷ்யா நாடுகள் நேட்டோ அமைப்பை கண்டு துளியும் அஞ்சாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். தென்னாப்பிரிக்கா இளையோர் கிரிக்கெட் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல். இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி அசத்தல். அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா பேட்டி. அவர் பயந்து ஓடுறாருன்னு அர்த்தம். அது எதுக்கு ஓடுறாருன்னு அவருக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் ராகா ரங்கராஜோட ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த வாயால் அவர் டிஎன்ஏ கேட்டாரோ அதுக்கான பப்ளிக்காகவே அதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஜஸ்டிஸ் ராகாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.